முத்துராமலிங்க தேவர் எப்போ தமிழ் தேசியவாதியாக இருந்தார்? அவர் இந்தியாவுக்கு இராணுவ கட்டத்தில் நேதாஜியோட நின்றவர், காமன்வெல்த் கூட்டமைப்பை எதிர்த்தவர், ஏகாதிபத்திய எதிர்ப்பு கூட்டணி ஒன்று உருவாக்குனவர், பிரிட்டிஷ் அரசை நேரு எதிர்க்கவில்லை, நேருவே பிரிட்டிஷ் அரசோட ஆளுதாங்கிற விமர்சனம் வச்சவர், காந்தியின் எதிரி, நேருவின் எதிரி, காமராஜரின் எதிரி முத்துராமலிங்க தேவர். அவரை நீங்கள் கொண்டாடுறீங்க. என்ன அடிப்படையில் முத்துராமலிங்க தேவரை கொண்டாடுறீங்க? அவர் உங்கள் தமிழ் தேசியம் பேசினாரா? முத்துராமலிங்க தேவர் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. அவர் பேசின கருத்து என்ன, என்ன நடந்துச்சு அவர் காலத்தில்? அவர் நேதாஜியோட ஃபாலோவர். அவருடைய ஏகாதிபத்திய எதிர்ப்பு வேற மாதிரி இருக்கும். நீங்கள் அவரை பிடிச்சிக்கிட்டு தேவர் மாதிரி உண்டா, பெரியார் யாருன்னு எதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒப்பீடு? தேவரை ஏற்றுக்கிட்டா நீங்கள் எப்படி காமராஜரை ஏற்றுக்க முடியும்? இதெல்லாம் பேசினா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். இன்னைக்கு பொதுவாக எல்லாரும் மறைந்த தலைவர்களை வணங்குறோம், மரியாதை செலுத்துறோம், அப்படிதானே? சம்மந்தம் இல்லாமல் தேவர் ஜெயந்திக்கு போய் பெரியாரை திட்டுறது, வஉசியை போயிட்டு பெரியாரை திட்டுறது, இது இந்த கல்லறிகிற வேலை. இப்போ இந்த மாதிரியான கருத்துக்கள் அவர் பேசிட்டாரு, சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருக்காரு. இப்போ இதோட எண்ட் தான் என்ன, இதோட முடிவு தான் என்ன? ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு